வெல்கம் டு மேத்தா ஐஏஎஸ் அகாடமி. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சமீபத்தில் காலமாயிருக்காரு. அவரை பற்றிய கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. வர தேர்வுகள்லையும் இவரை பற்றி கேள்விகள் கேட்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அவரை பற்றிய முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 செப்டம்பர் 1932ஆம் ஆண்டு. ஓகேங்களா? இந்தியா பிரிப்பதற்கு முன்னாடி பாகிஸ்தானும் இந்தியா ஒன்றா இருந்ததா? அதில் பஞ்சாப் மாகாணத்தில் கா என்ற இடத்துல இவர் பிறந்திருக்காருங்க. அப்போ இந்த பஞ்சாப் மாகாணம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான்லேயும் பாதி இருக்குது, இந்தியாவிலையும் பாதி இருக்குது. இப்போ இந்த கான்ற இடம் பாகிஸ்தானில் தான் இருக்குது. சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு இவருடைய குடும்பத்தோடு இவர் குடிபெயர்ந்து வராரு. 1948ஆம் ஆண்டு பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் இவருடைய உயர்நிலை கல்வியை நிறைவு செய்கிறாரு. இவருடைய பொருளாதார படிப்பை எங்கே படித்து முடிக்கிறாருன்னா இங்கிலாந்தில் இருக்கிற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார படிப்பை இவர் நிறைவு செய்கிறாரு. நாட்டின் பொருளாதார பல்கலைக்கழகத்தில் பொருளாதார படிப்பை இவர் நிறைவு செய்தார்ன்றதை நம்ம இன்னொரு முறை பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? நாட்டோடைய பொருளாதார சீர்திருத்தவாதிகளில் இவர் குறிப்பிடத்தக்க நபராக இவர் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய வரலாற்றில் நீண்ட கால பிரதமராக பதவி வகித்தவர்களில் மன்மோகன் சிங்கும் ஒருத்தருங்க. அப்போ இவர் எத்தனாவதா பதவி வகித்திருக்காருன்னா 4வது இடம் பெறுறாரு. இப்போ முதல்ல யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக காலம் பதவி வகித்தது நேருங்க. ஓகேங்களா? ஜவஹர்லால் நேரு. 2வதா இந்திரா காந்தி. ஸோ அடுத்ததான் 3வதா யார் வருவாங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள். ஓகேங்களா? இப்போ சமீபத்தில் ஆட்சியில் இருக்கிற பிரதமர் மோடி அவர்கள். இப்போ 4வது இடம் இப்போ யார் பிடிச்சிருக்கா? பிரதமர் மன்மோகன் சிங், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். இந்த ஆர்டர் கூட கேட்கலாம். ஓகேங்களா? இந்தியாவில் அதிக காலம் பதவி வகித்தவர்களுடைய அந்த பிரதமர் வரிசையை கேட்கலாம். இந்தியாவுடைய 14வது பிரதமராக இவர் பதவி வகித்திருக்காரு. ஓகேங்களா? முதலாக இவர் பிரதமராக பதவி வகித்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2004 இருந்து 2009 வரைக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2 முறை இவர் பிரதமராக பதவி வகித்திருக்காரு. 2004 இருந்து 2014ஆம் ஆண்டு வரைக்கும் இவர் பதவி வகித்திருக்காரு. இவர் முதலாக பிரதமராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட திட்டங்களில் முக்கியமான திட்டம் ஐநா சபையிலேயே இந்த திட்டம் பாராட்டுக்குரியதாக இருந்திருக்கும். அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் ஐநா சபையால் பாராட்டப்பட்டிருக்கும். ஓகேங்களா? நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்குக்கே இந்த பணத்தை செலுத்தும் முறையில் ரொம்ப நியாயமாக தர்மமான முறையில் இந்தியா செயல்பட்டு இருக்கு அப்படின்னு ஐநா சபையிலையும் பாராட்டியிருப்பாங்க. அடுத்ததான் தகவல் அறியும் உரிமை சட்டமும் இவருடைய முதல் பிரதமராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது 2005ஆம் ஆண்டு. ஓகேங்களா? அடுத்து 2வது முறை ஒரு பிரதமராக வகிக்கும் போது அப்போ என்ன முக்கியமான திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா அனைவருக்கும் கட்டாய கல்வி சட்டம். ஓகேங்களா? ரைட் டு எஜுகேஷன். இந்த ஆண்டு அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேங்களா? எந்த ஆண்டு இந்த ரைட் டு எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்றத அடிக்கடி கேட்பாங்க. 2009ஆம் ஆண்டு. முக்கியமான ஒரு விஷயம் இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். ஓகேங்களா? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 கொண்டு வராங்க. அப்போ இந்த திட்டங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கேட்கலாம்னா இந்த திட்டங்கள் யாருடைய காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது, அடுத்த எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது, இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். அடுத்ததான் முக்கியமான பதவிகள்லாம் இவர் வகித்திருக்காருன்னு நம்ம பார்த்தோம். அது என்னென்ன பதவிகள்லாம் அவர் வகித்திருக்காரு அப்படின்னு பார்க்க போகிறோம். 1971ஆம் ஆண்டு மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகராக இவர் நியமிக்கப்பட்டார். அந்த பதவியில் வகித்து இவர் சில திட்டங்களையும் கொண்டு வந்தார். 1972ஆம் ஆண்டு மத்திய நிதி அமைச்சகத்தின் ஆலோசகராக இவர் செயல்பட்டிருக்காரு. 1980லேருந்து 82 வரைக்கும் இந்த தேசிய திட்டக்குழுவோடைய ஒரு மெம்பர், ஒன் ஆஃப் த மெம்பராக இவர் செயல்பட்டிருக்காரு. 1982லேருந்து 85 வரைக்கும் ரிசர்வ் வங்கியோடைய கவர்னராக இவர் செயல்பட்டாருங்க. அப்போ இந்த ரிசர்வ் வங்கியோடைய கவர்னராக இவர் செயல்படும் போது முக்கியமான திட்டங்களை கொண்டு வராரு, ரிஃபார்ம்ஸ் பண்ணுறாரு. இந்த வங்கிகளுடைய அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வராரு. நகர்ப்புற வங்கிகள் துறையெல்லாம் கொண்டு வந்தது இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான். 1985 முதல் 1987 வரை இந்த நேஷனல் ஓகேங்களா திட்டக்குழு இருக்கு இல்லைங்களா, பிளானிங் கமிஷன், அதோடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இவர் பதவி வகிக்கிறாரு. அப்போ அந்த முறையில் இந்த பிளானிங் பண்ணுற அந்த முறையில் இவர் பொருளாதார ரீதியாக சில கருத்துக்களையும் முன்வைக்கிறாரு. 1991 முதல் 96 வரை
அப்போதைய பிரதமர் நரசிம்மராவுடைய அமைச்சரவையில் இவர் நிதி அமைச்சராக பங்கேற்கிறாரு. ஓகேங்களா? அந்த பதவி வகிக்கும் போது இவருக்கு என்ன ஒரு செயல் திட்டம் கொண்டு வராருன்னா புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வராருங்க. அந்த புதிய பொருளாதார கொள்கை தான் இந்தியாவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த புதிய பொருளாதார கொள்கை யாருடைய அமைச்சரவையில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரசிம்மராவ். அப்போ பிரதமராக இருந்தவர் நரசிம்மராவ். யார் நிதி அமைச்சர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா மன்மோகன் சிங் தான் நிதி அமைச்சராக இருந்திருக்காரு. புதிய பொருளாதார கொள்கை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது, எந்த 5 ஆண்டு திட்டத்தில் கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்கலாம். இந்த 1991ஆம் ஆண்டு இந்த புதிய பொருளாதார கொள்கை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அதோடைய ஷார்ட் ஃபார்மா என்னன்னு சொல்லுவாங்கன்னா எல்பிஜி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. லிபரேஷன், பிரைவேட்டேஷன் அண்ட் குளோபலைசேஷன் அப்படின்றது அதோடைய விரிவாக்கம். ஸோ இது எந்த 5 ஆண்டு திட்டத்தின் போது கொண்டு வரப்பட்டதுன்னா 8வது 5 ஆண்டு திட்டத்தின் போது தான் இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ இதோடைய விரிவாக்கம் கேட்கலாம். ஓகே, எல் ஃபார் லிபரேஷன் அதாவது தாராளமயமாக்கல், பி ஃபார் பிரைவேட்டேஷன் தனியார் மயமாக்கல், ஜி ஃபார் குளோபலைசேஷன் உலகமயமாதல். ஸோ இந்த மாதிரி விரிவாக்கத்தோடையும் கேட்கலாம் கொஸ்டின். இப்போ நம்ம பார்த்த எல்லா பாயிண்ட்ஸுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸாம்ஸில் கேட்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ.